ரஹ்மான் ரஹீம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உங்களுடைய கௌரவ சமன்மாலி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசிய பிறகு பேச கிடைத்தமை, அவரோடு ஒரு விஷயத்தை நான் பேச விரும்புகின்றேன். தெஹ்வெலை மீலாத் பாடசாலை சம்பந்தமாக அவர் சில முயற்சிகளை எடுத்திருக்கிறார். தன்னுடைய டிசிபியிலே பணம் ஒதுக்கியதாக இங்கு சுட்டிக்காட்டினார். அதற்கு அவருக்கு நான் நன்றி கூறுகின்றேன். சமன்மாலி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், 73 வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த பாடசாலை 23 பேர்ச் நிலத்துக்குள்ளே இருக்கிறது. அங்கே இருக்கின்ற அந்த பெரிய கட்டிடம் ஒரு தனிநபர், ஒரு வியாபாரியினால் கட்டி கொடுக்கப்பட்ட கட்டடம், அரசாங்கத்தினால் கட்டி கொடுக்கப்பட்டதல்ல. தற்பொழுது 500 மாணவர்கள் மத்தியிலே அங்கு கற்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே 120 பேர் நிலத்திலே, அதாவது படிக்க இடமில்லாமல் கார் பார்க்கிங் அல்லது அந்த மழை வந்தால் அவர்கள் 120 பேரும் படிக்க முடியாத வெளியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு படிக்கின்ற மாணவர்கள், அதிக மாணவர்கள் ஏழைகள். அவர்களுக்கு நாங்கள் இன்னும் 240 பேர் அப்ளிகேஷனை போட்டுவிட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாடசாலையிலே அனுமதி கிடைக்கும் என்று. எனக்கு கூட இந்த பாடசாலையோடு தொடர்பு வந்தது. ஒரு தொழில் செய்கின்ற ஒருவர் தன்னுடைய 2 பிள்ளைகளை அந்த பாடசாலையில் சேர்ப்பதற்கு முடியாமல் அந்தரப்பட்ட பொழுது அந்த அதிபர் என்னுடைய மாவட்டத்தைச் சேர்ந்தவர், எனவே மன்னாரை சேர்ந்தவர் என்பதனால் அவரோடு பேசுங்கள் என்று சொன்ன பொழுதுதான் அந்த பாடசாலையோடு எனக்கு ஒரு தொடர்பு வந்து அவர் சொன்னார், என்னால் சேர்க்க முடியாது, இடமில்லை என்று சொன்னார். அதன் பிறகுதான் இந்த வரலாறை நான் தேடி பார்த்த பொழுது அங்கிருக்கின்ற நிலையிலே சுமங்கல பாடசாலை என்ற ஒன்றை நீங்கள் வருவதற்கு முன்னர் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அது சும்மா இருக்கிறது, அதை திருத்திவிட்டு செல்லுங்கள் என்று வலய கல்வி பணிமனையாளர் கொடுத்தப்பட்ட பாடசாலை. 30 லட்சம் ரூபாய் ஊரில் உள்ளவர்கள் பெற்றோர்கள் சேர்ந்து அதை ரிப்பேர் பண்ணி அங்கே நுழைய முற்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கிருக்கின்ற ஒரு மதகுரு, அவர் அந்த தெய்வலை பகுதியில் இருக்கின்றவர், அவர் இந்த நாட்டிலே பெரிய குழப்பங்களை உண்டாக்கியதிலே முக்கியம். அது உங்களுடைய கட்சியை சார்ந்தவர் அல்ல. அவர் இந்த நாட்டிலே பெரிய குழப்பங்களை உருவாக்குவதிலே, இனங்களுக்கிடையிலே முருகல் நிலையை உருவாக்குவதிலே மிக முக்கியமான ஒரு மதகுரு. எனவே அவர் தலைமையிலே சென்று அந்த பாடசாலையிலே உள்ள முடியாமல் தடுத்தார்கள். அதன் பிறகு 6 இடங்கள் காட்டப்பட்டதாக நான் அறிகிறேன் உங்களுடைய தலைமையிலே. அதாவது பில்லியந்த வலய கல்விப்பாளர் எல்லாருமாக இங்கே இருக்கின்ற பொழுது வலய கல்விப்பணிமனை 6 பிரதேசங்களை அந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தோடு காட்டியிருக்கிறார்கள். அதிலே 4 இடங்கள் இறுதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 4 இடங்களில் ஒரு இடத்தையாவது வழங்கப்படுமாக இருந்தால் வியாபாரிகளுடைய பணத்தை சேர்த்தாவது நாங்கள் கட்டடங்களை கட்டி அந்த மாணவர்களுடைய அந்த பிரதேசம், அது உங்களுடைய பிரதேசம், நீங்கள் தான் அங்கு இந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்ற ஒருவர். எனவே அங்கு உங்களுக்கு தெரியும், அதிகமான தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்கிறார்கள். ஒரே ஒரு சின்ன பாடசாலை தான் தமிழ் பேசுகின்ற மாணவர்களுக்காக இருக்கின்ற பாடசாலை, அது பிலியந்தல சோனிலே இருக்கிறது. இந்த பாடசாலையில் இருக்கின்ற இடத்துக்குள்ளே இதுக்கு மேலே கட்ட முடியாது. எனவே இதை ஒரு பிரைமரியாக ஆக்கிவிட்டு 6ஆம் ஆண்டிலிருந்தாவது நீங்கள் அவர்களுக்கு அடிஷனலாக ஒரு இடத்தை காட்டி தந்தால், 4 இடம் காட்டப்பட்டு கடந்த 19ஆம் தேதி கூட்டம் கூடப்பட்டு கவர்னர் ஹனீஃப் அவர்கள், அதே போல முனீர் முலவர் அவர்கள், ரியாசாலி டிப்யூட்டி ஸ்பீக்கர் போன்றவர்கள் அங்கு போயிருக்கிறார்கள். ஆனால் போக வேண்டிய நீங்கள் அங்கே இல்லை என்பதுதான் கவலை. நீங்கள் போயிருந்தால் அது ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கும். සමන්වාලි මන්ත්‍රතුමිය, ඔබතුමිය එදා ගිහිල්ලා හිටියා නම් 19 වෙනිදා ඔබතුමිය ගිහිල්ලා හිටියා නම් මේ ප්‍රශ්න විසඳන්න තිබුණා. මුනීර් මුලවර් නියෝජ්‍යමතුමයි, දිපුටි කතානායකතුමයි, තව හනීෆ් ආණ්ඩුකාරතුමයි, ගරු ආණ්ඩුකාරතුමත් ගිහිල්ලා මීටිම තිබ්බට ඔබතුමිය හිටියේ නැති නිසා කිසිම තීන්දුවක් අරන් නැහැ. ඉඩම් 4ක් තෝරලා තියෙනවා. ඉඩම් 4ක් ඇත්තටම සෝනල් ඩිරෙක්ටර් උනන්දුවෙන් කටයුතු කරනවා මේ ළමයි වෙනුවෙන්. නමුත් දේශපාලන නායකත්වයක් දරන ඔබතුමිය ඉඩම් 4න් එකක් තෝරලා දෙන්න, අපි මුදල් එකතු කරලා බිල්ඩිම හදලා දෙන්නම්. නැත්නම් වෙන පාසලට ඔබතුමිය කිව්වා ජයසිංහ පාසලට ගියාම හරියයි කියලා. ළඟදී ගිහින් තියෙනවා. ගියාම පේරන්ට්ස්ලා කිය වෙලාවදී ඌ කියලා එලවලා තියන්නේ අතන සමහර අය. ඒ නිසා ඒ තව ප්‍රශ්නයක් ඇති කරන්නේ නැතුව ඉඩම් අතන තියෙන ඉඩම් 4ක් තියෙනවල ඒක එකක් තෝරලා දෙන්න කියලා කරුණාවෙන් ඔබතුමියගේ ඉල්ලීමක් කරනවා. අපේ අග්‍රාමාත්‍යතුමිය උදව් කරනවා නම් හොඳයි, නැත්නම් අපි හරි මුදල් එකතු කරලා පාසල් හදලා දෙන්නම් කියලා ඉල්ලීමක් කරනවා ඔබතුමියට. ඔබතුමිය උනන්දුවෙන් කටයුතු කරන එක නිසා පොසිටිව් රිප්ලයි එකක් අපිට ලබා දෙන්න මේකට. දරුවන් සිතුමේ කෙටියෙන්
මම හිතන්නේ මගේ කතාවේදී ඔබතුමාට කිව්වෙත් ඒකයි මේ අපි මේකට උත්තරයක් හොයමු මොකද ඔය හැමෝන්ටම වැඩිය වගකීමක් හා උවමනාවක් මට තියෙනවා මොකද මගේ ප්‍රදේශයේ දරුවෝ මං එතනට ඒ පාසලට 4-5 පාරක් ගිහිල්ලා තියෙනවා මං මගේ පැත්තෙන් මං විශාල උනන්දුවක් ගන්නවා මේකට විසඳුමක් හොයන්න අනිවාර්යෙන් මේ දරුවට අපි විසඳුමක් ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමිය ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න தேங்க்யூ அதே போல் எங்களுடைய பிரதமரும் கௌரவ கல்வி அமைச்சருமான ஹர்னி அவர்கள் இந்த அமைச்சை பொறுப்படுத்தி திறமையாக செய்து கொண்டிருக்கிறார்